சார், அடுத்ததாக லயோலா கல்லூரியை சேர்ந்த வர்ஷாவினுடைய கேள்வி, மாநில கல்விக் கொள்கையை பாடத்திட்டத்தையும் கல்வி நெறிமுறைகளையும் சீர்திருத்தி அமைப்ப மேலும் ஜனநாயகமாகவும் பதிலளிக்கக்கூடியதாகவும் மாற்ற நோக்கத்துல மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களிடமிருந்து அவ்வப்போது கருத்துக்களை பெற முடியுமா? இந்த முன்னாள் மாணவர்கள் விழுதுகள் அப்படிங்கிற ஒரு திட்டங்கள் நாங்கள் வச்சிருக்கோம். ஏற்கனவே நம்முடைய டெப்டி சீஃப் மினிஸ்டராக தொடங்கியே வச்சாரு. பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு போறவங்க தயவு செஞ்சு என்றைக்குமே லைஃப்ல இருந்து நம்ம படித்த பள்ளிக்கூடத்தையும் நமக்கு பாடம் நடத்திய டீச்சர்ஸையும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் தான் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அப்படின்னு நாங்கள் ஆரம்பித்தோம். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து தன்னுடைய சொந்த பணம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி ஆரம்பித்து வச்சார். யார் யாரெல்லாம் மனசு இருக்குதோ நீங்கள் உங்களால் எந்ததை செய்யலாம் என்று சொன்னார். கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் இன்னைக்கு சிஎஸ்ஆர் நிதியாக மட்டுமே வந்திருக்கின்றது. அதில் ஒன் ஆஃப் த கைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் பள்ளி மாணவர்கள் நாங்கள் படிச்சிருக்காங்க, நான் பணமாக தர விரும்பல, பட் நான் நாலேஜாக கொடுக்க நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க அந்தந்த பள்ளிக்கூடம் சார்ந்து இப்போ அமெரிக்கால இருந்துட்டு அவங்க வந்து இருக்கிற ஹைடெக் லேப்ஸ் மூலமாக நெட்ல கனெக்ட் ஆகி ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இங்கே என்ன சிஸ்டம் இருக்கு தெரியுமா அப்படின்னு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுல இருந்து எங்களால் முடிஞ்சதுக்கு இன்னைக்கு இந்த குழந்தைங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட் கொஞ்சம் படிக்க சொல்லுங்க நல்லா இருக்குமே என்று சொல்லுகின்ற ஸோ இந்த கருத்துக்கெல்லாம் தனியாக ஒரு போர்ட்டலே வச்சிருக்கிறோம். அதில் the portal is not only to receive the money but to receive new ideas from the alumni of each and every school. ஸோ அது மூலமாக பல திட்டங்கள், அதாவது இப்போ இந்த டீல்ஸ் வெளிநாடுக்கு போகிறோம், இந்த மாதிரியான கருத்து பரிமாற்றங்கள் மூலமாகத்தான் மைக்ரோசாஃப்ட்ல நேரடியாக அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே போய் அவங்க சைன் பண்ணி இந்த டீல்ஸ்ங்கிற கான்செப்டை கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான போர்ட்டல், இந்த மாதிரியான முன்னாள் மாணவர்களுடைய அந்த பங்கு என்பது உள்ளபடியே எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா, ஒரு அமைச்சராகவோ இருக்கின்ற ஆஃபீஸர்ஸ் மூலம் எங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், நாங்கள் இருந்துட முடியாது. நாங்கள் சொல்றது கேளுங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு உலகம் எப்படி மாறுது, ட்ரெண்ட் எப்படி மாறுது, இன்னைக்கு சிஸ்டம் எதை பத்தி பேசுது அப்படிங்கிறத இந்த மாதிரி வெளியிலேருந்து இருக்கும்போது பிராக்டிக்கலாக நாங்கள் உள்வாங்கும் பொழுது அது ஒரு திட்டமாக மாறுகிறது. இன்னும் அது போன்ற அலுமினைஸ் யாராக இருந்தாலும் படிச்சுட்டோம் முடிச்சிட்டோம் நாம் பார்த்து ஒரு சம்பளத்தில் குடும்பத்தோடு செட்டில் ஆயிட்டோம் என்று இல்லாமல் படித்த பள்ளிக்கூடத்திற்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களையும் மறக்காமல் உங்களுடைய ஐடியாஸை இன்னும் நீங்கள் வழங்க வேண்டும். இந்த விழுதுகள் மூலமாக கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேர் அலுமினைஸ் நாங்கள் வந்து ஏற்கனவே பதிவு செஞ்சு வச்சிருக்கோம். நாங்கள்